தமிழக அரசியல் களம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை பேசுவோம், உறக்க பேசுவோம், பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் பல்வேறு பதிவுகளை இட்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கிற அந்த தொகுதி மறுசீரமைப்பு சிக்கல். இந்த தொகுதி மறுசீரமைப்பு சிக்கல் மூலமாக தமிழக நாட்டினுடைய பிரதிநிதித்துவம், அதாவது நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைவாக போகிறது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய தொகுதி எம்பிக்களின் எண்ணிக்கை கூடுதலாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை ஒடுக்குகின்ற ஒரு போக்காக இதை செயல்படுத்தப் போகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே ஜிஎஸ்டி வரியின் மூலமாக ஒடுக்கி கொண்டிருக்கிறது. நமக்கான உரிமைகளை, மாநில சுயாட்சி உரிமையை எல்லாம் பறித்து எல்லாத்தையும் மத்திய அரசிலே அதிகாரத்தை இழுத்து கொண்டிருக்கிற ஒரு ஒடுக்குமுறையை செய்து கொண்டிருக்கிறது. அதுபோக மும்மொழி கொள்கை என்ற ஒரு கொள்கையை திணித்து அதன் மூலமாக ஒன்றிய அரசு ஒடுக்குமுறையை செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தர வேண்டிய நிதியை தராமல் மேலும் மேலும் ஒடுக்குமுறையை செய்து கொண்டிருக்கிறது. வெள்ளைக்காரன் ஆட்சி இல்லாத நிலைமை கூட ஒரு மோசமான நிலைமை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஒன்றிய அரசினுடைய ஒடுக்குமுறை எவ்வளவு மோசமாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த ஒன்றிய அரசினுடைய ஒடுக்குமுறையை நாம் சுட்டிக்காட்டுகின்ற அதே நேரத்தில் பாராளுமன்ற ஆட்சி முறை என்பதே மக்களுக்கான ஆட்சி முறை இல்லை என்ற ஒரு உண்மையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த உண்மையை நாம் சொல்வதற்கு முன்னால் நாம் ஒன்றிய அரசினுடைய ஒடுக்குமுறை எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதையெல்லாம் பார்ப்போம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசு ஒரு சதித்தனமான வேலையை இந்த ஒடுக்குமுறையில் கையாள போகுது அப்படிங்கிறது தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, 888 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட புதிய பாராளுமன்ற கட்டடத்தை கட்டியிருக்கு. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென் மாநில மக்களுடைய தொகுதி எண்ணிக்கை குறையாமல் இருந்தால் கூட வட மாநிலங்களுடைய தொகுதி எண்ணிக்கை மிக அதிகமாக ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஏறக்குறைய 300 எம்பிக்கள் ஏற்கனவே 543 உறுப்பினர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இது போக கூடுதலாக ஒரு 150-200 உறுப்பினர்களை வட மாநிலங்களில் கூடுதலாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். அந்த திட்டம் அவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தென் மாநிலங்களை புறக்கணித்து விட்டு வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், குஜராத் போன்ற ஒரு 4-5 மாநிலங்களை வைத்துக்கொண்டு பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய மத்தியிலே ஆளும் கட்சி யாராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கிறதை ஒழிய உண்மையிலேயே மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கோ நலன்களை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வகையிலோ இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கப் போவதில்லை என்பது 100% உண்மை என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இது ஒன்று. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது, ஏற்கனவே பாராளுமன்ற ஆட்சி முறையில் என்னென்ன நம்ம எம்பிக்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஆட்சி முறை தேவையா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே பாராளுமன்ற ஆட்சி முறை என்பது சாமானிய மக்களுடைய நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை அது என்றைக்கும் இழந்துவிட்டது. 17ஆம் நூற்றாண்டிலேயே அது என்ன முதலாளித்துவம் தொடக்க காலத்திலேயே கொஞ்ச காலமாக அது பாராளுமன்றம் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதாக இருந்தது. அந்த முதலாளிய ஆட்சி முறைகள் மீண்டும் சார்பு முதலாளிகளாகவும் தர முதலாளிகளாகவும் அவர்கள் மாறினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், பாராளுமன்றம் என்பது மக்களுடைய நலனை பேசக்கூடிய சபையாக, மக்கள் நலனை பிரதிபலிக்கக்கூடிய சபையாக அது இல்லாமல் போய்விட்டது என்ற வரலாற்று தன்மையை இழந்துவிட்டது. வரலாற்று ரீதியாக பாராளுமன்ற ஆட்சி முறை என்பது மக்களுக்கான ஆட்சி முறை இல்லை என்ற தன்மையை அது இழந்து விட்டதுங்கிறத பார்க்குறோம். இன்னும் அரசியல் ரீதியாக தான் அந்த பாராளுமன்ற ஆட்சி முறைங்கிறது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எந்த அளவுக்கு பாராளுமன்ற ஆட்சி முறை மக்களுக்கான ஆட்சி முறை இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு மாபெரும் சமூக மாற்றத்தை வேறொரு ஆட்சி முறையை மக்கள் உருவாக்குகிறார்களோ அன்றைக்கு பாராளுமன்ற ஆட்சி முறை ஒழிந்து மக்களுக்கான ஆட்சி முறை நிச்சயமாக உருவாகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சீனா, ரஷ்யா இது போன்ற சோசியலிச நாடுகளெல்லாம் இது போன்ற ஆட்சி முறையில் இருந்திருக்கு. மக்களுடைய பங்களிப்பு கணிசமான முறையில் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் நிறைய மறைச்சி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாராளுமன்ற ஆட்சி முறையை பற்றி மக்களுக்கான ஆட்சி முறைகள் இல்லைங்கிறத சொல்லிட்டோம். நடைமுறை ரீதியாக பார்த்திங்கன்னா அதுதான் உண்மை அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம்.
உதாரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனை. இந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எத்தனை தடவை குரல் எழுப்பியிருப்பாங்க. நிரந்தர பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எப்படி ஏற்படுத்தியிருக்கிறாங்க? எதுவுமே கிடையாது. ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனைங்கிறது தொடர்ந்து அது இருந்துகிட்டே இருக்குது. பல பத்தாண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து பறிமுதல் நிலைமை தான். அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்க, செத்து பிறச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கான நிரந்தர தீர்வு இந்த பாராளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் பேசுகிறது கிடையாது. பேசினாலும் அதுக்கு தீர்வு வரப்போகிறது இல்லை. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சித்தீவு யார் அப்போ விட்டு சொத்தை யார் எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு தாரை வார்த்தாங்க. ராமநாதபுரம் சேதுபதிக்கு சொந்தமான அந்த தீவை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சொந்தமான அந்த தீவை இலங்கையை தாரை வார்த்ததன் மூலமாக இன்றைக்கி இலங்கை நம்ம ராமேஸ்வரம் மீனவருடைய வாழ்வாதாரம், மீன் பிடிக்கிற உரிமை எல்லாம் பறிபோய் இன்றைக்கி அந்த பக்கமே போக முடியாத சூழலை உருவாகி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதை பாராளுமன்றத்தில் மூலமாக தீர்க்க முடியுமா? முடியவே முடியாது. இது வரைக்கும் தீர்ப்பதற்கான எந்த முயற்சியும் அவங்க பண்ணல. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வரியின் மூலமாக வெள்ளைக்காரனோட மோசமான முறையில் ஜிஎஸ்டி வரியை தமிழகத்தின் மீது, குறிப்பாக எல்லா மாநிலங்களின் மீது போட்டு தீட்டி கொண்டிருக்கிறார்கள். இது வரி தீவிரவாதத்தின் தன்மையாக ஒடுக்குமுறை நாட்களால் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி வேண்டாம், எங்களுக்குரிய பழைய ஜிஎஸ்டி வரிமுறை தான் வேணும் அப்படின்னு கேட்பதற்கான தெம்பு திராணியம் பாராளுமன்றத்துக்கு கிடையாது. நமது உறுப்பினர்கள் போய் அதெல்லாம் பேசினாங்கன்னா அதெல்லாம் ஈடுபடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் உண்மை. ஆகவே பாராளுமன்றத்தில் போய் நம்ம எம்பிக்கள் என்ன தான் எகிரி குதிச்சாலும், பேசினாலும், புறக்கணிச்சாலும், வெளிநடப்பு செஞ்சாலும், தகராறு பண்ணாலும் நமது குரல் அங்கே எடுபடுமா, பதிவு செய்யப்படுமானா நிச்சயமாக கிடையாது, புறக்கணிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே அவர்கள் போடுற சட்டங்கிறது, அவர்கள் கொண்டு வருகிற சட்டங்கிறது நிச்சயமாக என்ன ஆகும், நடைமுறைக்கு தான் வரும் மொழியை நாம் குரல் எழுப்பதன் மூலமாகவோ, பதிவு செய்வதன் மூலமாகவோ, எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலமாகவோ எந்த விதமான அவர்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்காது, நம்ம எதிர்பார்க்குறதா நடக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது நிதி தராமை. தமிழகத்திற்கு தொடர்ந்து அது கல்விக்கான நிதியாக இருக்கட்டும், பஞ்சம், அது நம்ம பல்வேறு புயல்கள் தாக்கி தமிழகம் பாதிக்கப்பட்ட போது அதுக்கு வர வேண்டிய நிதியாக இருக்கட்டும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 100 நாள் வேலை திட்டம். கிராமப்புறங்களில் இன்றைக்கி ஓரளவு மக்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக தான். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கடந்த 4 மாதங்களாக கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 4000 சில்லற கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு, அதை கொடுக்காமல் இருக்கிறாங்க. கல்விக்கான நிதியை கொடுக்காமல் இருக்காங்க. தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்களிப்பு நிதியை இதுவரையில் தராமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒடுக்குமுறையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது நதிநீர் சிக்கலை பற்றி ஏதாவது பேச முடியுமா? காவிரி உரிமை இருக்குது, முல்லை பெரியாறு அணை உரிமை பிரச்சனை இருக்குது. எதை பற்றியுமே பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் பேசினாலும் அதற்கான நிரந்தர தீர்வை அது வரப்போகிறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்துட்டு. அடுத்தது சாகர் மாலா திட்டம்னு ஒன்று திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கியாச்சு. சாகர் மாலா திட்டம் வந்துச்சுன்னு சொன்னால் சர்வதேச அளவில் பன்னாட்டு நிறுவனங்கள் மீன்பிடி உரிமையை எடுத்துக்கொள்வார்கள். அந்த கடலோர பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை இழப்பதற்காகவும் மீன்பிடி எல்லையை இழப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி விவாதிக்கவோ பேசுவதற்கோ யாரும் தயாராக இல்லை. தமிழக எம்பிக்கள் பேசுறதுக்கு தயாராக அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ என்னன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நான் பாராளுமன்றத்தில் நம்ம எம்பிக்களுக்கு 39+1 40 எம்பிக்கள் இருக்காங்க. 40 எம்பிக்களும் ஒரு சேர குரல் கொடுத்து தர்ணா பண்ணால் கூட நமது நோக்கம் நிறைவேறுமானா கிடையவே கிடையாது. வேறு என்ன நடக்கும்னு சொன்னால், பாராளுமன்றம் ஒரு பேருக்கு மன்றமாக இருந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். ஏற்கனவே லெனின் அவர்கள் குறிப்பிட்டதை போல பாராளுமன்றம் என்பது பண்டிகைகளின் தொழுவம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ரஷ்ய பாராளுமன்றத்துக்கு மட்டும் சொல்லவில்லை, உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய முதலாளித்துவ பாராளுமன்றங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். நமது எம்பிக்கள் போய் பாராளுமன்றத்தில் படுத்து போகிறதெல்லாம், நேரம் போகிறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், ஏதாவது பேருக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம், கேண்டீனில் போய் சாப்பிட்லாம், அப்புறம் டெல்லியெல்லாம் சுற்றலாம், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பங்களாவில் போய் தங்கலாம், முதலாளிமாரோட கூட்டு சேர்ந்து ஏதாவது பேரம் பேசிக்கிட்டு சுற்றி பார்க்குறது, தங்குறது, இது போன்ற வேலையை தான் இந்த எம்பிக்கள் செய்ய முடியும் இல்லையே. மக்களுக்கான உரிமைகளை பற்றி பேசுவதற்கோ அதை நிலைநிறுத்துவதற்கோ இந்த எம்பிக்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா அதான் நிலைமை. இப்போ பாராளுமன்றத்தில் 543 எம்பிக்கள் இப்போ இருக்கிறாங்க. 543 பேர் ஒரே சேர கூடது வரலாறே கிடையாது. எப்போமாவது அதிசயமாக புதுசாக பிரதமர் பதவி இருக்கும்போதோ, அது ஒரு முக்கியமான ஆட்சி கவிழ்ப்பு அது போன்ற ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் போது மட்டுமோ அப்பவும் கூடுவாங்க. அதுவும் கேட்டிங்கன்னா 543 ஒரு சேர கூட மாட்டாங்க. அதிகபட்சமாக பாராளுமன்றத்தில் 100 பேருக்கு மேலே கூடுறதே கிடையாது. எத்தனை முறை பாராளுமன்றம் கூடினாலும் சரி, வருஷத்துக்கே ஒரு 30 நாள் தாங்க பாராளுமன்றம் கூடுது. இந்த 30 நாளாக என்ன பேசி என்னத்தை சாதிச்சிட போகிறாங்க? நம்ம ப்ராக்டிக்கலாகவே யோசிச்சு பார்ப்போம். நடைமுறை ரீதியாக இந்த பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எதை பேசி எதை சாதிச்சிட முடியுன்றீங்க? எதையும் பேசி எதையும் சாதிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அது நீங்கள் எப்போ ஆனாலும் சரி, நான் எப்போ ஆனாலும் கத்திட்டு வரலாம், நான் பாராளுமன்றத்தில் இதை பேசினேன், கேட்டேன், கேள்வி
கேள்வி கேட்டேன், கேள்விகளை தொடுத்தேன் அப்படின்னா சொல்லி பேசலாம். நம்மள்ட்ட ஓட்டு வாங்கும்போது உங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க அப்படின்னா சொல்லி பேசிட்டு ஓட்டு வாங்குங்க. உங்கள் குரல் ஒலிச்சு என்ன ஆக போகுது? என்னத்தை பேசி என்ன சாதிச்சிட போகிறீங்க? ஒன்றுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்போ உண்மையிலேயே பாராளுமன்ற ஆட்சி முறை என்பது மக்களுக்கான ஆட்சி முறை கிடையவே கிடையாது அப்படிங்கிற வரலாற்று உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அரசியல் ரீதியாக மக்கள் இதை இன்னும் மக்களுக்கான ஆட்சியை நம்பிக்கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த பாராளுமன்றம் என்பது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். எனவே பாராளுமன்ற ஆட்சி முறை வந்து மக்களுக்கான ஆட்சி முறையே கிடையாது. இப்போ கூட பாருங்கள், இப்போ புதுசாக டோல்கேட்டை திறக்க போகிறாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே காலாவதியான டோல்கேட்டை போட்டு அவங்க பகல் கொள்ளை அடிச்சுட்டு வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறது இது இல்லாமல் ஏப்ரல் 1 மீண்டும் என்ன பண்ணுறாங்க, டோல்கேட்டினுடைய கட்டணத்தை கூட்ட போகிறாங்க. இப்போ இதை தடுத்து நிறுத்துறதுக்கு எம்பிக்கள் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் நம்ம லெனின் அவர்கள் கூறினது போல பாராளுமன்றத்தில் படுத்து பொருளலாம், என் பேரை பேசலாம், டூர் சுற்றலாம். இதை தவிர அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இவர்களுக்கு மாதம் 2 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் மேலே வருது, பல்வேறு சலுகைகள் கிடைக்குது, அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் ஏகப்பட்ட அலவன்ஸ் கிடைக்குது. எது செஞ்சாலும் அவர்களால் பாராளுமன்றத்தில் எந்த விதமான கோரிக்கைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத உண்மை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சட்டமேற்றி அம்பேத்கரே பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுறாரு, இந்து பில் கொண்டு வரும்போது அவருடைய விருப்பம் நிறைவேறல, அவர் ராஜினாமா செய்ய வேண்டியது ஆகிப்போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி நிறைய அடிச்சுக்கிட்டே போகலாம். பாராளுமன்றம் பெரிய பெரிய ஆட்களே நம்பி இருக்காங்க. தங்களது கோரிக்கை நிறைவேறாமல், தங்களுடைய நோக்கம் நிறைவேறாமல், தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் பாராளுமன்றத்தில் ராஜினாமா பண்ண வேலையை பார்க்குறோம். அம்பேத்கருக்கே அந்த நிலைமை அப்படின்னு சொன்னால் சாதாரண சாமானிய எம்பிக்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி கருதுறீங்க? எதுவுமே கிடையாது. ஆகவே பாராளுமன்ற தொகுதியில் இப்போ நமக்கு 40 இருக்குன்னா நீ 80 ஆக்கினா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. எம்பிக்களுக்கு என்ன பேசிட முடியும்? இது வரைக்கும் எம்பிக்கள் நாங்கள் என்ன பேசியிருக்கோம், நீ சாதிச்சிருக்கேன்னு ஏதாவது பட்டியல் போட முடியுமா? அல்லது இப்படி என்ன பேசியிருக்கீங்க, என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் யாராவது எம்பிக்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? மக்கள் மன்றத்தில் அவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்களா? எதுவுமே கிடையாது. மக்கள் மன்றத்தில் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு கேட்க வேண்டிய அதிகாரம் இல்லை. ஏதாவது எதிர்த்து பேசுனீங்கன்னா இவன் தீவிரவாதி அப்படிங்கிற முத்திரை குத்துவாங்க. அதை தான் நடந்துகிட்டு இருக்கோம். இந்த எம்பி திருநெல்வேலி தொகுதியில் எம்பி செல்வாக்கு குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவார்? அவர் விருதுநகர் தொகுதியில் நாளைக்கு ஜெயிச்சுட்டு போயிடுவார், அல்லது நாகர்கோவில் தொகுதியிலிருந்து ஜெயிச்சுட்டு போயிடுவார். அவ்வளோதான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆகவே மக்களுக்கான ஆட்சி முறை, பாராளுமன்ற ஆட்சி என்பது ஒரு போலி ஆட்சி முறை, போலி ஜனநாயக முறை கொண்ட முறை. எம்பிக்களுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை என்ற இன்னொரு பாராளுமன்றத்தினுடைய தன்மையை நாம் பார்க்க வேண்டும். பாராளுமன்றத்துக்கு 2 முகங்கள் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னோம். ஏற்கனவே அது மக்களுக்கான ஆட்சி முறை என்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அது மக்களுக்கான ஆட்சி முறை இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இன்றைக்கி பாராளுமன்றத்தில் மறுசீரமைப்பு கொள்கையின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. வடமாநிலத்தின் மூலமாக அதிகப்படுத்துவதன் மூலமாக 4-5 வடமாநிலங்கள் பிரதமர் யார் என்கிற தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனவே ஏற்கனவே பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகளை தமிழகத்தின் மீது ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு எதிராக மும்மொழி கொள்கையை எதிர்த்தும், தொகுதி மறுசீரமைப்பு கொள்கையை எதிர்த்தும், தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை தராமல் ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒடுக்குமுறை செய்து எதிர்த்தும் இன்றைக்கி பல்வேறு போராட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிறாங்க. நிச்சயமாக அவர் உணர்வுபூர்வமாக எடுக்கிறாரா இல்லையாங்கிறது 2வது. அவர் எடுத்து தான் ஆணுங்கிற கட்டாயத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனுடைய கடமை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதி மறுக்கப்படுவதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க, கூட்டணி கட்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு பக்கம் பாராளுமன்ற மக்களுக்கான ஆட்சி முறை இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த பாராளுமன்றத்தை வடிவத்தை வைத்துக்கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழகத்தை ஒடுக்குமுறை செய்கின்ற ஒரு வேலையை ஒன்றிய அரசு முயற்சிக்குமானால் அந்த முயற்சிக்கு அடுத்த வேலையிலே செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நாமும் இதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்ற அடிப்படையிலே நாம் இன்றைக்கு பதிவிட்டிருக்கிறோம். எனவே அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.